Hello friends, IIT Madras. So பார்த்தீங்கன்னா இதுதான் வெப்சைட் icrstaff.iitm.ac.in/careers/current openings PHP. ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் 59/2026. லாஸ்ட் டேட் வந்து எப்போனா 24/4. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் அண்ட் சோஷியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட். லாஸ்ட் டேட் எப்போனா 34. ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட். ஸோ இதுக்கும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 34. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அட்வர்டைஸ்மெண்ட். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/5/2026. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1. லாஸ்ட் டேட் 29/4. எல்லாமே பார்த்தீங்கன்னா லொகேஷன் சென்னையில தான் போட்டிருக்காங்க, ஐஐடி மெட்ராஸ்ல. ஓகேவா. அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசோசியேட் லாஸ்ட் டேட் 27/4. Announcement for the post of project assistant. Last date 27/4. Announcement for the post of postdoctoral researcher 27/4. பாத்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. தேர்ட் பேஜ் நம்ம போறோம். தேர்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீனியர் டெக்னீஷியன். ஸோ இது எல்லாமே நான் ஷார்ட்டா சொல்றேன். எப்படி நீங்க பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு எல்லா அப்ளிகேஷன்ஸையும் நீங்க ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நான் வந்து லைட்டா ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகுது. குவாலிஃபிகேஷன் பிடெக் முடிச்சிருக்கலாம். பே வந்து 25,000 இருந்து 40,000 பர் மந்த் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களான்னு இல்லையான்னு உங்களுக்கு எப்படி பார்த்தா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த டேப்ல அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் 59/2026. ஓகே, இதுக்கு வந்து 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் இல்லைன்னா 3-4 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா சும்மா ஃபர்தரா அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் காம்படிஷன் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். ஓகேவா. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 24/4/2026. ஸோ ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ப்ரொஃபிஷியன்சி இன் டைப் ஸ்கிரிப்ட், எஸ்கியூஎல் சர்வர் அண்ட் பைத்தான் ஏபிஐ. ஓகேவா. ஸோ இதுல வந்து கொஞ்சமாவது உங்களுக்கு ஸ்கில் இருந்தாதான் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ற லிங்க் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ரைட் சைட்ல எல்லாமே அப்ளை நவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை நவ் அந்த டேப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாகின் டு ஒரு அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா சைன்இன் கொடுங்க. சைன் அப் கொடுத்துட்டு உங்க நேம் ஃபர்தரா எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டு உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை ஃபர்ஸ்ட் நீங்க ஜென்ரேட் பண்ணாங்க. ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் 8 இயர்ஸ் இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸே கேட்கல. ஓகேவா. அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசோசியேட். ஸோ பிடெக் எம்டெக் எம்எஸ்சி இன் பயோடெக்னாலஜி. ஸோ இதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. இதுக்கு மட்டும் நீங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. பட் என்னன்னா கேட் எக்ஸாம் இருந்தா ப்ரிஃபரபிள்னு போட்டிருக்காங்க. ஆர் கேட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ பிடெக் எம்டெக் எம்எஸ்சி இன் பயோடெக்னாலஜி பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் குவாலிஃபைட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகே, என்இடி எக்ஸாம், அதாவது சிஎஸ்ஆர் யூஜிசி நெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா கேட் எக்ஸாமாவது நீங்க வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கணும். என்னதான் உங்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லா 2 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வேகன்சி கேட்கல. இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசோசியேட். ஸோ லாஸ்ட் டேட் வந்து எப்போ 27/4. ஓகேவா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி எக்ஸ்பீரியன்ஸே கேட்கல. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், பிசியா எஸ்சியா எஸ்டியா. ஓகேவா. ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா. ஓகே, தேங்க்யூ. மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.